ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செம்மையான எபிசோடுன்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத எபிசோடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் அப்பா உயிரோட வந்துடுறாரு. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கார்த்தி காப்பாற்றி கூட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் தான். ஆனால் ரேவதி ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நம்ப வச்சுறாங்க. யார் சாமுண்டீஸ்வரி ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி ரேவதியை நம்ப வச்சுறாங்க. உனக்கு கல்யாணமே ஆகலை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே புக்கிங்லாம் பண்ணியிருக்கு காரு. அந்த புக்கிங்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்து ரேவதி சரி ஓகே ஏதோ நடந்திருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. ரேவதியும் ஓரளவுக்கு டென்ஷனில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போவேமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க வீட்டில் ஃபேமிலியில் எல்லாத்திட்டையும் பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜராஜன் சொல்கிறத கேட்டு சரி எல்லாமே போகணும், கண்டிப்பாக இப்போ தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இது மாதிரி இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோவிலுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, கண்டிப்பாக கோவிலுக்கு எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லிடுறாரு. அங்கே போய் பார்த்தா கார்த்தியும் ரேவதி சந்திச்சுக்கிறாங்க. உடனே மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு கார்த்திக் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. கார்த்தி சிரிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கார்த்தி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி இவங்கள்ட்ட ஊர் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தியும் பார்க்காத மாதிரி இருக்காரு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.